முட்டு கொடுத்த எடப்பாடி, விட்டு கொடுக்காத விஜய், கூவி கூவி அழைத்தும் கூட்டணிக்கு வரலையே. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என தொடர்ந்து பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆர். பி. உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி என முன்னாள் அமைச்சர்கள் கூவி கூவி அழைத்தும் அது தொடர்பான எந்தவித ரியாக்ஷனும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து வரவில்லை. கரூர் விஷயத்தில் எவ்வளவோ ஆதரவாக பேசும் விஜய், கூட்டணிக்கு ஆதரவாக திரும்பாதது அதிமுக தலைமையை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் திமுகவை எதிர்க்க வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என முயன்று வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி. தற்போதைய சூழலில் அதிமுக கூட்டணியில் பாஜகவும், ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதிய கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் தான் இருக்கின்றன. திமுக அசுர பலத்துடன் களத்தில் இருக்கும் நிலையில் அதனை சமாளிக்க மிகப்பெரிய கூட்டணி அதிமுகவுக்கு தேவை. அதனால்தான் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடு தமிழக அரசியலில் புதிய வரவான தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணிக்கு கொண்டுவர எடப்பாடி பழனிசாமி முயன்று வருகிறார். ஜனவரியில் நடைபெறும் மாநாட்டிற்கு பிறகு கூட்டணி குறித்து பேசுவோம் என உறுதியாக சொல்லியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். மேலும் அதிமுக கூட்டணியோடு திமுக தரப்பிலும் அவர் பேசி வருவதாக சொல்லப்படும் நிலையில் தேமுதிக 100% அதிமுக கூட்டணிக்கு வரும் என்று சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் கூட கூட்டணி கணக்குகள் மாறலாம் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். இது ஒருபுறம் இருக்க, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை கூட்டணிக்கு வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாகவே அறிவிப்பு வெளியிட்டார். அவரது பிரச்சார பயணத்தில் கொடியோடு பங்கேற்ற நிலையில் கூட்டணிக்கான அச்சாரம் போடப்பட்டு விட்டது என மகிழ்ச்சியுடன் சொன்னார் எடப்பாடி. ஆனால் அது தங்கள் கட்சியினர் இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் மறுப்பு தெரிவித்தது. முன்னதாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடைபெற்ற போது விஜய்க்கு ஆதரவாக பேசினார் எடப்பாடி பழனிசாமி. எந்த தலைவரும் தனது தொண்டன் உயிரிழக்க வேண்டும் என நினைக்க மாட்டார் என பேசியதோடு, அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அதிமுக பேச்சாளர்கள் விஜய்க்கு ஆதரவாகவே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் விவாதங்களிலும் பேசி வந்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்களான ஆர். பி. உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி போன்ற விஜய் நிச்சயம் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும். அப்போதுதான் அரசியல் களத்தில் வெற்றி பெற முடியும், திமுகவையும் தோற்கடிக்க முடியும் என கூவி கூவி அழைத்து வருகின்றனர். ஆனால் இதுவரை ஒருமுறை கூட அதிமுக கூட்டணி குறித்து விஜய் பேசவே இல்லை. மேலும் 2ஆம் கட்ட தலைவர்களும் அது குறித்து வாய் திறக்க மறுக்கின்றனர். விஜயை பொறுத்தவரை முதல்வர் வேட்பாளர் என்பதில் உறுதியாக இருக்கிறார். பாஜக அதிமுக கூட்டணிக்கு சென்றால் கொள்கை எதிரியான பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தது போல் ஆகிவிடும். தனது முதல்வர் கனவு தகர்ந்துவிடும் என்பதால் அதிமுக கூட்டணிக்கு இசைவு தெரிவிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் கரூர் விவகாரத்தில் எவ்வளவோ முட்டுக் கொடுத்தும் விஜய் விட்டுக் கொடுக்க மறுப்பதாக அதிருப்தியில் இருக்கிறது அதிமுக தரப்பு.